ஹலோ கைஸ், இன்னைக்கு நாம நாக் அஸ்வின் இயக்கத்தில் கமல்ஹாசன், பிரபாஸ், அமிதாப் பச்சன், தீபிகா படுகோனே, திஷா பட்டானி, துல்கர் சல்மான், விஜய் தேவரகொண்டா இன்னும் பலர் நடித்து வெளிவந்திருக்கிற கல்கி 2898 AD படத்தோட உண்மை நிலையை பார்க்க போகிறோம். இந்த படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் ஆன நாள்ல இருந்து படத்தோட சீன்ஸு, மேக்கிங்கு, காஸ்டியூம்ஸு இது எல்லாமே ஹாலிவுட் படங்களோட அப்பட்டமான காப்பி அப்படின்னு ரசிகர்கள் கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆனால் அப்படியெல்லாம் இல்லை, அந்த தரத்துக்கு நாங்கள் எடுத்துருக்குறோம். இந்தியன் சினிமா முன்னேறினா இந்த மாதிரி படங்களை ரசிகர்கள் ஆதரிக்கணும்னு படக்குழு சார்பாக தெரிவிச்சுக்கிட்டாங்க. இதையே தான் அட்லியும் லோகேஷ் கனகராஜும் பண்ணாங்க. ஆனால் அவங்கள நம்மளால கழுவி ஊற்றுனாங்க. ஆனால் கல்கி படத்துக்கு அப்படி பண்ண விடலிங்க. ஏன்னா பெரிய ஸ்டார்ஸ் நடித்து பிரம்மாண்டமான பொருள் செலவில் கிட்டத்தட்ட 600 கோடி பட்ஜெட்டில் உருவான படம் அப்படிங்கிறதுனால செம்மையாக முட்டு கொடுத்து இது வரைக்கும் கொண்டு வந்துட்டாங்க. இன்றைக்கி நான் படம் பார்த்தப்போ எனக்கு பிளேட் ரன்னர், மேட் மேக்ஸ் சாகா, டியூன், ஸ்டார் வார்ஸ், ரெபல் மூன் அப்படின்னு எல்லா படங்களையும் ஒரு சேர பார்த்த மாதிரி இருந்துச்சு. என்ன வித்தியாசம்னா நம்ம இந்தியன் ஆக்டர்ஸ் நடிச்சிருக்கிறத தவிர பெருசாக ஒன்றும் டிஃப்ரென்ஸ் தெரியல. விஎஃப்எக்ஸ் அண்ட் மேக்கிங் டீம் கிட்ட எனக்கு இந்த படங்கள் மாதிரி விஷுவல்ஸ் வேணும்னு கேட்டால் அதே மாதிரி அவங்க பண்ணி கொடுக்கறதுல பெருசாக சிரமம் ஒன்றும் இருக்க போகிறதில்ல. அதனால தான் படத்தோட டைரக்டர் ஈஸியாகவே அந்த வேலையை பண்ணியிருக்காரு. அதனால் காஸ்டியூமு, செட் மேக்கிங்கு, ஸ்க்ரீன் பிளே இதுக்கெல்லாம் நாம் ஒரு ஸ்டார் தரலாம். இதை பற்றி எல்லாம் ஏன்டா இப்போ வந்து பேசிகிட்டு இருக்க? நம்ம ஆண்டவர் உலக அளவில் போகிறது உனக்கு பிடிக்கலையா? அப்புறம் எப்படி இந்தியன் சினிமா முன்னேறும் அப்படின்னு நீங்கள் திட்டிங்கன்னா உங்களுக்காக நான் சில ப்ரூஃப்ஸை கொண்டு வந்திருக்கேன். அதை நீங்களே பார்த்து முடிவு பண்ணிக்கோங்க. படத்துக்கு நாம் கூகுளில் போய் ரிவ்யூஸ் எழுதி நம்மளோட ரேட்டிங்ஸ் என்னவோ அதை கொடுக்க முடியும். ஆனால் நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி செக் பண்ணப்போ ஒரே மாதிரியான ரிவ்யூ கமெண்ட்ஸை பல பேர் காப்பி பண்ணி 5 ஸ்டார் ரேட்டிங் கொடுத்து ஃபேக்காக பாசிட்டிவ் ரிவ்யூ அண்ட் ரேட்டிங்ஸை இன்க்ரீஸ் பண்ணியிருக்கதை பார்த்தேன். கடைசியாக நான் பார்த்த வரைக்கும் 2259 ரிவ்யூஸ் அண்ட் ரேட்டிங்ஸ் பதிவாகிருந்தது. அதில் நீங்களே போய் செக் பண்ணால் 90% சேம் பாசிட்டிவ் ரிவ்யூ கமெண்ட்ஸ் தான் பேஸ்ட் ஆகியிருக்கும். இதுக்குன்னு ஒரு டீம் வேலை பார்க்குறாங்க. அவங்க நம்மள மாதிரி சாதாரண ஆளுங்களுக்கு கால் பண்ணி நாங்கள் சொல்கிற ப்ராடக்ட் அண்ட் மூவிஸ்க்கு பாசிட்டிவ் ரிவ்யூ அண்ட் ரேட்டிங் கொடுத்தா சின்னதாக ஒரு அமௌண்ட் தரோன்னு சொல்கிறாங்க. அது நாம் ஓகே சொன்னால் பல 100 ப்ராடக்ட்ஸோட லிங்க்ஸ் அனுப்பி வச்சு ஃபேக் ப்ரமோஷன் பண்ணுறாங்க. இதையெல்லாம் புரியாத பல மக்கள் பார்த்தா அட எல்லாரும் இவ்வளோ பாசிட்டிவாக நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லியிருக்காங்களே, அப்போ இது நல்ல ப்ராடக்ட் ஆர் மூவியாக தான் இருக்கும் அப்படின்னு ஒரு தப்பான உளவியல் உண்டாகுது. ஏன்பா இதையெல்லாம் கவனித்து ரிப்போர்ட் பண்ணலாம், எனக்கு டைம் இல்லை அப்படின்னு நீங்கள் கடந்து போனால் கடைசியில் உங்களை சுற்றி வெறும் ஃபேக்கு மட்டும்தான் பரவி இருக்கும். இந்த படத்தை டைரக்டர் அவரோட ஓன் க்ரியேட்டிவிட்டியை யூஸ் பண்ணி எடுத்திருந்தா எல்லாருமே பாராட்டியிருப்பாங்க. ஆனால் காப்பி வச்சு எடுத்துட்டு 1000 கோடி 2000 கோடின்னு கல்லா கட்டினா நியாயமா இது? இந்த படத்துல ஒரே பாசிட்டிவான விஷயம் என்னன்னா கடைசி 5 நிமிஷம் தாங்க. அசுவத்தாமனா நடிச்சிருக்கிற அமிதாப் பச்சனுக்கு பிரபாஸ் உண்மையிலே யாரு, மகாபாரதத்துல பிரபாஸோட கேரக்டர் என்ன அப்படின்னு கிருஷ்ணர் வந்து சொல்ற மாதிரி சீனை வச்சிருப்பாங்க. உண்மையிலே அதை பார்க்க அவ்வளோ பிரம்மாண்டமாகவும் எக்ஸைட்டிவாகவும் இருந்துச்சு. ஏன்னா சூரிய புத்திரனா காமிச்ச விதம் அருமையா இருந்துச்சு. அதுக்காக எல்லாம் என்னால 300-500 கொடுத்து போய் படம் பார்க்க முடியாது. அதை நான் ஃப்ரீயா ஓடிடியில் வர்றப்பவே பார்த்துக்குவேன். இதையெல்லாம் நான் ஏன் சொல்றேன்னா பிளேட் ரன்னர் படத்துல ஹீரோவுக்கு உதவியா ஒரு ஏஐ கூடவே இருக்கும். அவரு ஒரு கார்ல தான் எங்க போனாலும் சுத்திட்டு இருப்பாரு. நேச்சுரலாக பிறந்த குழந்தையை தேடி போகிறது தான் அந்த படத்தில் ஒரு சின்ன மையக்கருவாக வச்சுருப்பாங்க. இந்த கல்கி படத்துலையும் அதே மாதிரி சீன் தான் வந்துருக்குது. இதுலேயும் பிரபாஸுக்கு உதவியாக ஒரு ஏஐ இருக்குது. தீபிகா படுகோன் வயிற்றுல ஒரு குழந்தை வளருது, அதை கூட்டிகிட்டு வரதுக்கு நம்ம பிரபாஸ் போகிறாரு. இந்த காஸ்டியூம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா டியூன் படத்தில் வர அதே மாதிரியான காஸ்டியூம்ஸ் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி செட் மேக்கிங் பார்த்தீங்கன்னா மேட் மேக்ஸ் சாகால இமார்டலும் ஒரு கேரக்டர் ஒருத்த வருவான். அவன் வந்து தண்ணியை வந்து ஒரு பெரிய மலைப்பகுதியில் ஆக்கிரமிச்சு வச்சு அப்பப்போ ரிலீஸ் பண்ணி மக்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருப்பான். அவனை வந்து உயிர் வாழறதுக்கு என்னத்தையும் வந்து முகத்தில் மாஸ்க்கு அது இதனால் மாட்டிக்கிட்டு ஏதோ உயிர் வாழ்ந்துகிட்டு இருப்பான். அதே மாதிரி தான் இங்கே வந்து கமல்ஹாசன் கேரக்டர் இன்னும் சில சைடு கேரக்டர்ஸ் எல்லாம் காமிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம பசுபதி வர சீன்ஸ் எல்லாம் வந்து ஸ்டார் வார்ஸில் வர அந்த ஃபைட்டிங் சீக்வன்ஸு விஷுவல் எஃபெக்ட்ஸ் மாதிரியே காமிச்சிருப்பாங்க. ஸோ கைஸ், விஎஃப்எக்ஸ் பயங்கரமாக இருக்குது. நம்மளால நாம சப்போர்ட் பண்ணாமல் வேற யார் சப்போர்ட் பண்ணுறதுன்னு எல்லாம் நினச்சி ஏமாறாதீங்க. சிந்தித்து செயலாற்றுங்கள். என்னை பொறுத்தவரை இந்த படத்துக்கு 2 ஸ்டார் கொடுக்கலாம், அதுதான் நியாயம். 1 ஸ்டார் கடைசி அந்த 5 நிமிஷம் சீனுக்கு, இன்னொரு ஸ்டார் இவங்களோட உழைப்புக்கு, அவ்வளோதாங்க.